சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. 11 மணி தொட போகுது. டைம் இல்ல. ஒய் மாஸ் பவர் பிளாக் பவர். யூ ஆர் தெலுங்கா? ஸ்ரீ வெல்கம் தெலுங்கு. ரிமோ மாஸ்கரா சூப்பர் கட்டர் ரியா. சக்கு சக்கு சூப்பர். மிஸ்டர் பிளாக் ஜாயின் பண்ணி வந்து பாருங்க. ஃபுல் வியூ பயங்கரமாக இருக்கும். ஹாய் மா சூப்பர். அப்புறம் வெல்கம் திண்டுக்கல் ராமதாஸ். வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்கள் ஸ்மைல் ரியலி ஹாட். மன்னி ஜாயின் பண்ணது முதல் ஸ்டெப் தான். ஹாய் ஷோ இப்போ ஸ்டார்ட். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் 11 மணிக்கு. சிவா ப்ரோ. ஸ்ரீ நாங்கள்லாம் தமிழ்காரங்க, நோ தெலுங்குஸ். அஸ்வின் வாங்க பாப்ஸ் பார்த்துட்டிங்களா? ஓகே டோன்ட் பேனிக். காமன்னா கலாய்க்கிற விட 6 கண்டென்ட்லாம் ஒரு கண்டென்ட் 2 மினிட்ஸ். ஓ ஓகே ஓகே ஓகே. வணக்கம் மேடம், சாப்பிட்டீங்களா? வணக்கம் வணக்கம். மோனிமா மோனி மோனி மோனிகா. ஹே மோனிகா பேபிமா மோனிகா. கிச்சு கிச்சம்மா கிச்சு பண்ணலாமா? என்ன மோனே கிச்சு பண்ணலாமா? டா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன கேட்குறீங்க? நேமை நம்மளோட சேனல் நேம் போடுங்க. உங்களுக்கு சேனல் ஓப்பன் ஆகுது ஜாயின் காமிக்கும். எப்படி ஜாயின் பண்ணுறது ஆண்டி? ஐயோயோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் குழந்தைங்க பப்பாடா நீங்களாம். டிபியை தொடுங்க, ஜாயினை தொடுங்க. ஐயோ எதுக்குள்ளேயே போகுது. டிபியை தொடுங்க, ஜாயினை தொடுங்க, மெம்பர்ஷிப்பு கொடுத்துக்கோங்க. சில்வர் வேணும்னா, அடுத்தடுத்த லைவ் வேணும்னா லெவல் 2, அப்புறம் லெவல் 3, அப்புறம் லெவல் 4ன்னு நிறைய 6 ஆக்சஸ் இருக்குது. வேணுங்கிறத தொட்டு பண்ணிக்கோங்க. வாங்க மோனிம்மா, சாப்பிட்டாச்சா? ஹே மோனி, ஹே மோனிகா. மோனிகா வந்து இருக்காங்க. இதில் பண்ணிட்டா ஆனால் லைவ் வரலையா? கோவிந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் லைவ் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு வரும். இங்கே காமன் லைவில் தானே இருக்கேனா? நீங்கள் மேட்சிங் ட்ரெஸ் போடுறீங்க, எங்கே எடுக்கிறீங்க நீலா? கடையில். எல்லாருக்கும் ஒரு வெல்கம் சாங் இது கூட நல்லா இருக்கு. சரோ இருக்கிறதுல சரோவுக்கு பாட்டு தான் செம்ம பாட்டு. கோட்டான கோடி அடக்குட்டி விளையாட்டி. அப்புறம் குஷியாகும் வாடி அட இது போல் வருமாட்டி. ஹொய்யாரே நீ அது மட்டும் தான் வச்ச என்னால் சொல்ல முடியல. ஹொய்யாரே நீ அழுத்தி பொடி, நீ ரூட்டை கொஞ்சம் மாத்து. சரோட சாங் தான் பயங்கர சாங்கு. எங்கள் தலைவரே நீங்கள் கன்றாவி. நான் ஏன்டா அங்கே போகணும்? ஏன்டா அந்த மனுஷனை விட மாட்டேங்கிறீங்க? இன்னமா அவரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரவீன் டீம் ஆயில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா? என்னங்க யூடியூப் டே இங்கே பார். என்னோட ஃபேன்ஸுக்கு ஒழுங்கு மரியாதை நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க. சும்மா என்ன ஜில்புல் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த இந்த ஜில்புல் ரமாமணி வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. யூடியூப் ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். என்னோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வியூஸ் அள்ளி தெரிக்கணும் சொல்லிட்டேன். ஏங்குறாங்கல்லங்க வியூஸ் வரல, சரி நோட்டிஃபிகேஷன் வரலன்னு. தவிக்க விடாதீங்க. ஏ ஜேம்ஸ் என்ன அவன் வித்த என்கிட்ட காட்டுறியா? அங்கோ போட்டாங்கோ. வாங்க சங்கர். சங்கருக்கு என்ன இருக்கு? சங்கர் சிமெண்ட் தான் இருக்கு. சங்கர் சிமெண்ட் தான் இருக்கு, வலுவாக இருக்கும்.
கேள்வி வேண்டாம், ஜாயின் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே மனசு வராது. அதுக்கப்புறம் ரீஜாயினிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள்லாம் லீவு போட்டிங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் லீவே போட மாட்டீங்க. டெய்லி வேலைக்கு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஆ பிரவீன், என்ன பிரவீன், என்ன யார் நீ? யார் அனுப்பிச்சி விட்டா? என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்குது. பார்த்து தம்பி, பார்த்து கை வலிக்க போதே. பொறுமை பொறுமை, உட்காருங்க உட்காருங்கப்பா, உட்காருங்க எல்லாரும். பொறுமை பொறுமை பொறுமை. அங்கே பாரு, ஒருத்தன் கையை தூக்குறான். ஐயோ காலை தூக்குறான்டா. ஹலோ, இடிச்சுக்க போறீங்க. அங்கே பாருங்க, உட்காருங்க உட்காருங்க. கமெண்ட்ஸை டைப் பண்ணுறேன்னு இடிச்சு மோதாதீங்க. ஏங்க பொறுமை பொறுமை பொறுமை. என்னது ஜில் ஜில் ரவா மணியாதா? டைமண்ட் லைவ் இருக்கு. இருக்கு. ஜில் ஜில் என் ஹஸ் என்ன கிண்டல் பண்ணுறதுனா அப்படி என்னடி ஜில்புலுக்கத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. அதே தான் அடிக்கடி நான் வந்து என்ன ஜில். சிவா ஹாய், சங்கர் வாங்க. ஏண்டா நம்ம வந்து இப்படி பெண்டிங்லாம் வச்சது இல்லையே. என்ன ஒருத்தர் வந்து கேட்குறாரு பெண்டிங்னு. என்ன பாடி கார்டு என்ன? மாறி சூரியங்க பாரு, பெண்டிங் நம்ம செந்தில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க. எல்லாம் மாதம் சம்பளம் போட்டு கொடுத்து நான் வேலைக்கு வச்சுருக்கேன். ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா? ஐயோஜோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சம்பளம் வாங்குறது என்கிட்ட, வேலை செய்கிறது பக்கத்து சேனலில். ஐயோ, எனக்கு சோப்பு போடுற சாங்கா? சோப்பு 2 கையில் வச்சு இப்படியே தேய்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏய், இன்னைக்கு மட்டும்தான் வரல, அடுத்த டைம் பார்ப்போம். அவங்கள திட்டாதே. கொடுப்பாங்க ஒயிட்டி. என்னங்க பழனி, நீங்கள் வேலை செய்கிறீங்களா? ஓகே, சூப்பர். நாட்டில் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. யார் தாங்க சும்மா இருக்கா? போல் உள்ளதா? இங்கே பாருங்கள், எஃப்ஜி பயங்கரமாக இருக்கும். ஜாயினே ஆகலையே ஒன்றும் மெம்பர்ஷிப்பு. ஜாயின் பண்ணி பாருங்கள், ஏன்டா மிஸ் பண்ணுறோன்ற அளவுக்கு இருக்கும் மெம்பர்ஷிப்பு. பக்கத்து சேனலில் இது எப்போது சும்மா ஒரு ரைமிங்க்கு அடிச்சு விட்டேன். டெல் மை எக்ஸ்க்ளூசிவ் விஐபி. எனக்கு சொல்லுங்க முருகா, வேலை வேண்டும். வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இருக்கிறீங்களா? முருகன், வேலை கிடைக்கும், வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் வேலை கிடைக்கும், வாழ்த்துக்கள். சக்தி பண்ணிடலாமா? அதுக்கு கட்டிட்டு வரும்போதே கண்ணா பண்ணான்னு கட்டிட்டு வந்திருக்கணும். அழகாக கட்டிட்டு வந்துட்டு இங்கே சரி பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, டைம் ஆகுது. ஐயோ, இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது. கொஞ்சம் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்கய்யா. உங்கள் பிறந்த நாள் அப்போ தான் வருதா? என்ன ஏஜ் அப்போ உங்களுக்கு? சுனில், உன் குரல் இசை அல்ல, மட்டும் உயிரை தொடும் ஓர் உணர்வு. கண்கள் காணும் அழகை விட காதுகள் ரசிக்கும் அழகு உன் குரல். வாவ். பூபாலன் ஃப்ரான்சி ரிப்ளை பண்ணலடி. அப்படியா? கமெண்ட்ஸ் காட்டலடா. அக்கா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. வாவ், அழகே. சைடில் இருக்கேடா ஃபேஸு. இருந்தாலும் என் செல்லம் அழகாக இருக்கு. டஸ்கி கலர் மை ஃபேவரட் கலர். நெக்ஸ்ட் டைம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கோ, வேஷ்டி கட்டிக்கோ, ரொம்ப அழகாக இருப்பேன். வேஷ்டி அப்படியே தூக்கி மடித்து கட்டிட்டு அப்படியே வண்டியில் ஒரு காலை தூக்கி போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணு. மொத்த பொண்ணுங்களும் உன் பின்னாடி தானே சைட் அடிப்பாளுங்க. யாருங்க சொல்லுங்க? தேங்க்யூ த ராம். டுடே ஸ்பெஷல் அன்பே கொல்லாதே. அன்பே கொல்லாதே, கண்ணை கில்லாதே. அன்பே, உன்னை விட பெரிதாய் இல்லையே. ஆஹா
அம், உங்களை ஆ, கம்மல் செம்ம வெயிட்டா, சின்ன காது பாவம். ஆ, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் ஆகுது. போ என்ன காது உண்மையாக சொன்ன மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. லூஸ் ஹேர் விட முடியாது டார்லிங். ஏன்னாக்கா நான் எண்ணெய் தடவி இருக்கேன். லூஸ் ஹேர் விட்டால் எடுக்கவே எடுக்காது. ஃபுல் எண்ணெய் வடியுது பாருங்கள். தலை மினுமினுமின்னு காலையில் தேய்ச்சி எண்ணெய். ஒரு ஆர்வ கோளாறில் கொல்லை பக்கம் போய் உட்காந்து நான் மாட்டினு எண்ணெயை தலையில் தடவி விட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு தடவி விட்டேன் நாளைக்கு காலைல தலை குளிக்கிறதுக்கு. என் வீட்டுக்கார் வந்து, ஏண்டி என்னடி இது எண்ணெயை போட்டு நம்ம ஊற்றி மொழி வச்சுருக்க, பிள்ளைக்கு பாரு நெத்திலாம் ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அவரோட கையில் எடுத்து இப்படி இப்படி தொடச்சி விட்டாரு. பின்பக்கம் வடியுது. அது அங்கேருந்து என்ன பண்ணுது, இப்படி சொரிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. என்ன சொரியிற அப்படின்னு கூப்பிட்டு கிட்ட பார்த்தா எண்ணெய் வடியுது. அது பிள்ளைக்கு தெரியல போட்டு. அதான் என்னை கேட்குறாரு, ஏண்டி எண்ணெயை தடவை சொன்னால் ஊற்றி மொழி வச்சிருக்கிற அப்படிங்கிறாரு. கம்மி தாங்க. Arun, homely girl got up. Superமா. தேங்க்ஸ் அருண், தேங்க்யூ. ஹவு மச் மேடம்? கம்மி தான். டிபியை தொடுங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். டைம் வேறு இல்லை. ஜாயின் ஆகலைன்னா லைவை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஜாயின் நான் சொல்கிற டைமுக்குள்ளே ஆச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் லைவ் வந்துடுவேன். இப்போ வந்து ஜாயினிங் ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஜாயினிங் தான் ஆயிருக்கு. நான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவேன் 20 நிமிஷம். மேலே உள்ள கமெண்ட் சாரிங்க, அது போயிடுச்சு, அவ்வளோதான், மறுபடியும் பண்ணுங்கள். சரவணன் மாமி ஓகேவா? செந்தில், ஜிவி, செந்தில்குமார், சபரி, பாலு, ஜிவி, கைஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது கைஸ். நோ ஃபேஸ்புக், நோ டேங்கோ, நோ டெலிகிராம், அப்புறம் என்ன இருக்குது, நோ ட்விட்டர், அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே ஃபேக்கு. ஒரிஜினல் சேனல் நேம் சிற்பி 922 கிரீன்வேஸ், சிற்பி 922 கொடைக்குள் மழை. இது 2 சேனல் ஒய்டியில் மட்டும்தான் இருக்கு. வேறு போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. நேம் சொல்லுங்கள். என்னோட நேம் நிலா. கைஸ் யாரும் போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. ஒய்டியில் சிற்பி 922 கிரீன்வேஸ், சிற்பி 922 கொடைக்குள் மழை. இது மட்டும்தான் ஒரிஜினல். வேறு எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா அது ஃபேக், யாரும் நம்ப வேண்டாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லேட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மாஸ்கில் டஸ்ட் இருக்கா? இல்லை தங்கம், அதெல்லாம் இல்லை தங்கம், கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது டார்லிங். இது வந்து நூல். இது ஷேக் ஸ்க்ரீன் டபுள். அப்பா என்னடா இது, கை வலிக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் ஜாயின் பண்ணால் சில்வர் லைவ் பார்க்கலாம். செல்லம் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ உங்கள் ஆக்சஸ்க்கு நீங்கள் என்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறீங்களோ, எந்த லெவலில் தொடுறீங்களோ, உங்களுக்கு கீழே கம்மி லெவல் எல்லாத்தையும் பார்க்கலாம் கைஸ். சில்வர் மட்டும்தான். சில்வருக்கு அதுக்கு முன்னாடி எந்த கம்மி ஆக்சஸ் கிடையாது. இருக்கிறதே ஸ்டார்டிங் சில்வர் தான். அப்போது அதுக்கப்புறம் இருக்கிறது பிளாட்டினம், அதுக்கப்புறம் இருக்கிறது கோல்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது டைமண்ட், அதுக்கப்புறம் விஐபி, அதுக்கப்புறம் பர்சனல். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்சஸாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் கம்மி ஆக்சஸாக இருக்குன்னா அதை நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். செல்வம் விவசாயி, தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் டார்லிங். உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் ரொம்ப மங்களகரமாக இருக்கு நிலா. தேங்க்ஸ் டார்லிங். மாமா ஒரு டைம் லைவ் வர சொல்லுங்கள். மாமா
சில்வர் லைன் எல்லாமே ஆமாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்க நீங்கள் பர்சனல் எடுத்துக்கோங்க, விஐபி எடுத்துக்கோங்க, டைமண்ட் எடுத்துக்கோங்க. மூணுத்துலேயும் அப்படியே பாகமாக பிரியும். மொத்தம் ஃபுல்லுனா பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. சதீஷ்குமார் வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ டார்லிங். இப்போது இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் தொட்டால் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இந்த க்ரீனை தொடுங்க, பை மெம்பர்ஷிப்பு, இந்த ஜாயின், அவ்வளோதான். சில்வர் வேணும்னா, அடுத்த பிளாட்டினம் வேணும்னா அப்படியே அடுத்த பேட்ச் பிளாட்டினம், அடுத்தடுத்து வேணுங்கிறத பண்ணிக்கலாம். அவர் ஜாயின் பண்ணியிருக்கார் இல்லையா, இப்போ உடனே ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அந்த அந்த க்ரீனை தொடுங்க, க்ரீன் மெம்பரை தொடுங்க. நிலா, உங்களுக்கு சென்டிமெண்ட்டு பிடிக்காது எனக்கு தெரியும். இதில் வர்றவங்க எல்லாரும் ஒரே போல் இருக்க என்னை மன்னித்துவிடுங்கள். எனக்கு அப்படிங்களா? ஓகே ஓகே, கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாருமே இருக்கோம். என்னோடய லைவை பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ரிலாக்ஸடாக இருக்கும். காமன் லைவில் நிறைய ஃபன்னி டால்ஸ் எல்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மனக்குமுறலாக இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகும், சரியா? தனிமையில் இருக்கன்னு என்றைக்கும் நினச்சி வருத்தப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். நசீர் நீங்கள் நிஷு எனக்கு தெரியும். நிஷு பற்றி கேட்குறீங்கன்னா அது நீங்கள் தான். ஓகே மோனிமா, ஓகே மோனி. ஓகே ஓகே. ஏண்டி முகத்தை காட்ட மாட்டேங்கிற? ஜாயின் பண்ணி பாருங்க, பர்சனல் ஆக்சஸ்க்கு வாங்க. அப்பா, ஈவினிங் கொஞ்ச நேரம் தூங்கினேன், ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பேன். முழிச்ச உடனே இந்த கெண்டைக்கால்லாம் பயங்கரமாக வலிக்குதுயா. நம்ம காமலில் என்னமோ ஆஃபீஸ் ரூமில் அப்படியே உட்காந்து இப்படி அசையாமல் உட்காந்துருக்குறோம்ல, அதை மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமாக இதாகுது. ஹரி வெரி ஸ்பெஷல், மிஸ் பண்ணாதீங்க. ஐயோ சரவணா, சரண், எனக்கு சொல்லி டயர்டாக இருக்குது. சேனல் டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள், 3வது மெம்பர்ஷிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமும் ஜாயின் பண்ணுறது கேட்கும், நீங்கள் கொடுங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இப்போ நேற்று அப்லோட் பண்ண லைவ் இருக்குது, கொஞ்சம் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஆன் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளைன் தான் இருக்கும், செகண்டுக்கு செகண்டு. நீங்கள் ஸ்கிப்பே பண்ண வேணாம். ஆன் பண்ண அடுத்த நொடி நான் எப்படி மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறது தான் சொல்லுவேன். ஒரு எட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபோனில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கேட்காதீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு, ஃபன்னியாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைவ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதீங்க. அசோக், என்ன சொல்லுங்க, உங்களுக்கு சொந்தமா? என்ன சொந்தன்னு போட்டுட்டீங்க, அடுத்தது போடுங்க. போக போக மணிகண்டா, இது போக போக தெரியும் இந்த பூவின் வாசமா. ஜெய் வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ டார்லிங். கண்டிப்பாக வரேண்டிய தங்கம். ஓகே, எனக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள், இதில் வேண்டாம் சேர்த்து. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிக்கோங்க காய்ஸ். வெளிநாட்டிலேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறதா? சரு கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸ் போடுங்க, பின் பண்ணுறேன், அவர் அதை பார்க்கட்டும். டயர்டாக இருக்கும், தண்ணி குடிச்சு. எவ்வளோ 51 மினிட் பேசியிருக்கேன், டயர்டாகிடுச்சு.
ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. கமெண்ட்ஸ் படிக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு டயர்டாக இருக்குது. ஜாயின் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக மெம்பர்ஷிப் ஷோக்கு போயிடலாம். என்ன சாப்பிட்டீங்க பாப்ஸ்? சருமா என்ன சாப்பிட்டீங்க? மோனி என்ன சாப்பிட்டீங்க? தலை சங்கர் சாமி மச்சான் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன சாப்பாடு? நாளைக்கு மார்னிங் 7 o'clock ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. காலையில் ஏஞ்சி போகணும். ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? மணி இரு, உன்னோட கமெண்ட்ஸ் நான் இங்கே பார்க்குறேன். என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்க போங்கடா. காய்ஸ், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் படிக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அன்வான்ட் கமெண்ட்ஸுக்கு நோ ரிப்ளைஸ். நோ ரிப்ளை, நோ ரிப்ளை. என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் பாருங்கள். எவனங்க கிடக்குறானுங்க. அப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சாரோ, தேங்க்யூ. அதான் சாரி, உங்களோடதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபாரின்ல இருந்து ஜாயின் பண்ண முடியாதவங்க கீழே பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸ்டில் அப்படியெல்லாம் முடியலன்னா விட்டுடுங்க செல்லம். முடிகிறவங்க கேள்வி கேட்பாங்க. அதாவது முடியாதவங்க கூட கேள்வி கேட்குறது தான் கடுப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்கள் லைவ் முதல் முறை வருகிறேன். உங்கள் முகத்தை பார்க்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? டுடே சில்வரா? 2 லைவ் இருக்குது. சில்வர் பிளாட்டினம். செந்தில் ப்ளீஸ் ரிப்ளை. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. செந்தில் என்ன கேட்குறீங்க? நீங்கள் ஆனில் தான் இருக்கீங்க. உங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும்? பைத்தியம். லைவ் எப்போ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 11 o'clock சொன்னேன். ஜாயினிங் ரொம்ப லேட்டாக வர்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஹாய் மேடம் கோபால். ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் உங்ககிட்ட லைவெல்லாம் சொன்னேன்ல, இப்போ விடிஞ்சு காலையில் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்தாங்க. வந்துட்டு பின்னாடி சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. பின்பக்கம் ஒரு சுவிட்ச் இருந்திருக்கு. நாங்கள் முன்னாடி உள்ள சுவிட்சை தான் ஆஃப் பண்ணி பார்த்துருக்கோம். பின்னாடி வந்து ஒரு சுவிட்ச் இருந்திருக்கு. கொலுசு இல்லாமல் நான் நடக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு தான் உடனே நான் வந்து கொலுசை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரூபன், முத்து, ஹரி, பிஞ்சுக்கோ.
ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹரி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மொட்டைய எக்ஸ்பீரியன்ஸும் போடாதீங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? சாப்பிட்றத பற்றியா, சமைக்கிறத பற்றியா, கடையில் போய் காய்கறி வாங்குறத பற்றியா, சாரீ கலெக்ஷன்ஸ் பற்றியா, இல்லை போய் கடையில் வாங்குறத பற்றியா, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்க? லூஸ் ஹேர் விடு, சாரி டியர், என்ன தலைவிருக்கு என்னால் விட முடியல. ஆமாம் ஹரிஹரா, ஆமாம், கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் சாப்பிடல மோனி. நான் இவ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா என் சத்தம் கேட்குது. லேட்டு தான், நாங்கள் 8:30 மணிக்கு ப்ரெட்டு சாப்பிட்டோம் எல்லாருமே. சீஸ் சாப்பிடல, இப்போ நல்லா பெரிய பெரிய ப்ரெட், இந்த கோதுமை ப்ரெட் இருக்குல்ல அது, அதை சாப்பிட்டுட்டு வேறு டீயை குடிச்சிட்டோமா, வயிறே ஃபுல்லாக இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாம் பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 4 சரி நான் லைவ் போட்டுட்டு வந்துட்டேன். பொறுமையாக சமைச்சிட்டுன்னா இப்போ 10:30க்கு மேலே சாப்பிட்டு செஞ்சுக்கலாம். இட்லி தான் வீட்டில், பொறுமையாக சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நேராக போய் திராட்சை உட்காந்து சாப்பிட்டேன். ஐயோ, எனக்கு அதே வயிறு முட்டிட்டு. தோசை சிக்கன். சரோ, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், டைம் கிடையாது. இன்னும் 5 minutes காமன் லைவ். வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. டைம் ஆகுது, ஏன்னா மெம்பர்ஷிப் முடிச்சுட்டு நான் செகண்ட் சேனல் வேறு ஆன் பண்ணணும். சிற்பி 922 கொடைக்கல் மழை. நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ரீல்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரீல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரீல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது 2 days. கொஞ்சம் ரீல்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரீல்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். டிபியை தொட்டு கொஞ்சம் ரீல்ஸ் பக்கம் போய் பாருங்கள். இந்த சேனலுடைய ரீல்ஸ் டிபியை தொட்டு ஷார்ட்ஸை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். செம்மையாக இருக்கும், வந்து பாருங்கள். இது எல்லாம் நம்ம ரீல்ஸு கைஸ். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. ரீல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். எல்லாமே ரீல்ஸ் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும் ரீல்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்க ரீல்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்காதது மட்டும்தான் குறையாக இருக்குது. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ரீல்ஸுங்களை பார்த்து கொஞ்சம் லைக் போட்டு விட்டுங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, கொஞ்சம் லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரீல்ஸில் கமெண்ட்ஸ் போடுறேங்க. மோனி, நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டே பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஒரு 2-3 நாளில் ஒன்றா ஆகிட போகிறது கிடையாது. நீங்கள் ஒர்க்கு, அந்த ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது தெரியுமா, அதை முடிச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்கள். 2 ப்ரெஷரை தலையில் ஏற்றிக்காதீங்க. என்ன எல்லாம் ப்ரெட்டுக்கு மாறிட்டீங்க, ஒருவேளை வெள்ளைக்காரங்கெல்லாம் மாறுறீங்களோ? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்படிலாம் இல்லை சார், ப்ரெட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம் தான். சிரிக்காதடி, பேய் மாதிரி இருக்கு. அப்படியா? முன்னாடி நீங்க சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் சிரிக்காம இருந்திருப்பேன்ல. மெம்பர்ஷிப் லைவ் வேறு ஸ்பெஷலாக இருக்க போது கொஞ்சம் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வெங்கட், அவங்க கிடையாது, அவங்க ஒர்க்கில் இருக்காங்க, ஆள் இருக்குது சமைக்கிறதுக்கு. என்னால் ரீல்ஸ் வந்து சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களும் ஒர்க்கு தானே, நாங்கள் 2 பேருமே ஒர்க்கு ஜாபில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சும்மா சமையலுக்கு மட்டும் அப்பப்போ வந்து இது பண்ணிக்கிறது, ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது, அதனால தான். உனக்கே கேவலமாக இல்லையா சிரிக்கிற? சொல்லுங்க மணிகண்டா, அப்புறம் சொல்லுங்க. பரவாயில்ல, ரீல்ஸுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அதுவே பெரிய விஷயம். என்னப்பா மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? கோவிந்தா, எத்தனை வாட்டி பண்ணுறது உங்களோட? ஆனால் கமெண்ட் எனக்கு இப்போ தான் காமிக்குது.
அப்படி என்ன கேவலம் பார்த்தா பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சரோ. பிடிச்சதுனால தான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சும்மா ஒரு பொறாமை தான். கொஞ்சம் செலஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ரீல்ஸில் பார்த்தீங்களா? தலை பார்த்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு. தலை ரீல்ஸில் கமெண்ட்ஸ் எல்லாம் விளாசுது போல இருக்கு. அப்படியே ஒரு படையாக இறங்கிருச்சு போல இருக்கு. எல்லாருக்கும் வயிற்றுச்சலாக இருக்கு. சேனல் நேம் டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், சிற்பி 92 Green Ways ஒரிஜினல் யூடியூப் சேனல். செகண்ட் ஒரிஜினல் யூடியூப் சேனல் சிற்பி 922 கொடுக்கல் மழை. இது 2 மட்டும்தான் இருக்கே தவிர வேறு போலிகளை யாரும் கண்டு ஏமாறாதீங்க. நோ ஃபேஸ்புக், நோ டேங்கோ, ஒரிஜினல் யூடியூப் மட்டுமே. பார்த்தீங்களா? தலை என்ன கமெண்ட்ஸை போட மாட்டேங்கிறான். அப்புறம் டாடா ஹரிஹரா பொறாம பொங்குது. தொடச்சிக்கோடா. ஃபுல்லாக கூட்டமாக வர ஆமாம் தலை. ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன். சரி, அவங்களால நமக்கு வியூஸ் வருதில்ல, அதனால் விட்டுட்டேன். ஒரு சிலது மட்டும் நான் பிளாக் பண்ணல, ரிமூவ் மட்டும் பண்ணுறது. ஏன்னா பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்க முடியாது, வியூஸ் கம்மியாயிடும். அதனால் ரிமூவ் மட்டும் பண்ணிடுறது. ஒரு சிலதெல்லாம் விட்டுற. திருஷ்டி பொம்மை மாதிரி எல்லாம் நல்ல கமெண்ட்ஸில் ஒரு பேட் கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால திருஷ்டி கழியும் இல்லையா, அதனால் ஒரு சிலதெல்லாம் நான் விட்டுடுறது. லைஃப் இஸ் கோலா. ஹவ் ஆர் யூ செல்லக்குட்டி? மைக்கேல் ஜாயின் பண்ணிக்கோங்க மைக்கேல். ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது மைக்கேல். ரீல்ஸில் சில கமெண்ட்ஸை டெலிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சங்கர். கொஞ்சம் பாத்ரூமுக்கு போயிட்டு வரக்குள்ள அசந்தாப்புல சமைச்சிட்டு வர முடியல, அசந்தாப்புல ஃபோனை சார்ஜ் போட முடியல, வந்து பார்க்கறதுக்குள்ள திபுன்னு ஒரே கமெண்ட்ஸ் மயந்தான். எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணீங்க? லைவே முடிய போகுது டார்லிங். கரெக்டாக 1 மணி நேரம் 4 நிமிடங்களே 47 நொடிகளே ஆகின்றன. ராதா கிருஷ்ணன், வெல்கம் டு சில்வர். ராதா தேங்க்யூ ராதா. டுடே மெம்பர்ஷிப் லைவ் வேறு ஸ்பெஷலாக இருக்க போது காய்ஸ். உடனே ஜாயின் பண்ணி பாருங்கள். ஆக்சஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்க. அந்த லைவை பார்க்குறதுக்கே ஒரு லக் வேணும். லக் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணுவீங்க. லக் இல்லைனா அவ்வளோதான். சொல்லுங்க பாப்ஸு. அப்படியா? அதையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறீங்க பாருங்கள். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இது எப்படி ஒழுங்காக உட்காந்து டைப் பண்ணுறானுங்க கமெண்ட்ஸ். சும்மா எல்லாம் செட்டிங்ஸு. அப்புறம் வா லைவ் டால் வந்துட்டேன். மோகன் செல்லக்குட்டி எப்படி ஜாயின் ஆகணும்? மைக்கேல் டிபிஎத்தோட மைக்கேல். அடுத்தது ஜாயினத்தோட மைக்கேல். 3வது மெம்பர்ஷிப்பை செலக்ட் பண்ணு மைக்கேல். 4வது ஜாயின் மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணு. அப்புறம் என்ன கலர்? ஹரே வந்து ஜாயின் பண்ணி பாருடா என் செல்லம். அப்புறம் மிஸ்டர் சதீஷ், முருகா, ஹலோ முருகா, லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகா. உங்கள் தோடு ரொம்ப சின்னதாக இருக்கு. கவி அரசா, சீக்கிரம் ஜாயின் பண்ணி லைவ் வந்து பாருங்கள். பயங்கரமாக இருக்க போகுது லைவ். வணக்கம். நான் மணி லைவ் ப்ளீஸ் செல்லம். சபர் கரோ, வந்துடுறேன். தோடு தாண்டா சின்னது. எஃப்ராக், ஒரே வார்த்தை. அப்லோட லைவ் பாரு, எல்லாம் புரியும். உன் வாய்ஸ் போதையாக இருக்குடி. உங்கள் லைவ் பார்த்து நான் லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகி, மந்தகுமார், மந்தா, ஹாய் டார்லிங், ஐ லவ் யூ.
என்னை ஏங்க இப்படி பேச வைக்கிறீங்க? நான் நார்மலா தாங்க பேசுறேன். லைஃபு பாலா, உங்கள பார்த்தாலே என் பெல் டிங் டங் அடக்க ஸ்டார்ட் ஆகுதா? டிங் டாங் கோவில் மணி, கோவில் மணி நான் கேட்டேன். உன் பேர் என் பெயரில் எழுதது போல் நான் கேட்டேன். மேரிடா? ஆமா ஃப்ராக், ஒரே ஒரு வாட்டி. யார் அடுத்தது? ஹரி, ஹாய் டார்லிங். அஜித், ஹாய் அக்கா, வெல்கம் அஜித். சக்தி, ஃப்ராக் கல்யாணம் ஆயிடுச்சா? ஃப்ராக் வாய்ஸ் ரொம்ப கிக்கா இருக்கு. பிரபா, வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ பிரபாகரா, தேங்க்யூ. சீக்கிரம் ஜாயின் பண்ணி லைவை பாருங்க. அப்புறம் யாரு? செல்லம், இரவு வணக்கம். அப்புறம் அப்படியா மிஸ்டர் பிரசாத், உனக்காக காத்திருக்கிறேன். காத்திரு செல்லம், நான் வந்துடுறேன். உங்களை நல்லா பார்த்துப்பேன் செல்லம். அப்படியா? நான் ஹாய் பாலா, வாங்க பாலா. மங்களம், ரொம்ப நேசிக்கிறேன். அப்படிங்களா? ஏதோ மங்களா ஆண்டி மங்களா ஆண்டி சொல்கிற மாதிரியே பேரை ஆட் பண்ணி வச்சுருக்கேடா. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோ ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதையா, 2 கண்ணு பத்தாதையா. சீக்கிரமா பேபி, டைம் இல்லை பேபிமா. சொர்க்கத்து போகிற மாதிரி பேசுகிற செல்லம். பாலு, காமன்ல இப்படின்னா மெம்பர்ஷிப்பில் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாரு. ஏ ஹா, என்ன ஹா இது? ஐடி நேம் இப்படி இருக்கு, உங்களை எப்படி நாங்கள் கூப்பிட முடியும்? ஹா, இப்போ நீங்கள் கொஞ்சம் லாங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஹா 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 ஹாவை எப்படி கூப்பிடுறது? ஹா 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 ஹா. பேரு நல்ல பேரு. ஹா. பாலு, உங்களுக்காக என்ன வேண்டும்னாலும் குடிக்க ரெடியா? எதை? அப்படி இல்லை, ஃபாஸ்ட். அப்படி கூப்பிட முடியாதுங்க, காமன் லைவாக இருக்குங்க. மெம்பர்ஷிப்பாக இருந்தாக்கா துணிஞ்சு கூப்பிட்டுருவேன். மாமி, யூ சோ ஸ்வீட். ஆமாம் ப்ரோ, அப்படித்தான் போல. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என்ன அங்கே சத்தம்? என்ன 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 அங்கே சத்தம்? இக்ரன், எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ப்ளீஸ் டைம் சொல்லுங்கள். ப்ளீஸ் எல்லாம் சொல்லாதடி தங்கம். உனக்காகவே நான், எனக்காகவே நீ. நம்ம 2 பேரும் 2 பேருக்காகவே. ஓகேவா? வெயிட் பண்ணிடு என் தங்கம். உனக்காகத்தானே நான் இங்கே மூச்சு பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்கிறேன். அச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியா என்ன எனக்காக? தங்கமே, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டு புட்டுன்னு வேகமாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டக் 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 டக். நேரில் மாமி, நீங்கள் சொர்க்கத்தை காட்டுவீங்களா? வந்து பாரு தங்கம், சொர்க்க வாசல் திறந்து தான் இருக்குது காமன் லைவில். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிலா, உங்களை பார்த்தாலே ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாம் பறந்துடும்.
அச்சோ! அச்சோ! வெங்கட் என் நெஞ்சில என் நெஞ்சில பால வார்த்துருக்கீங்க. இந்த ஒரு சொல்லு இந்த சொல்லு இருக்கே, இந்த சொல்லு கத்தும்போது, கதறும்போது கேட்கறது இல்ல. கடைசியா கேட்குற கேள்வி. சீக்கிரம் ஸ்பெஷல் வாடி. வந்துட்டேன் எஃப். எங்க துடிக்குது? நெஞ்சா? துடிக்குதா? குத்துதா? வெயிட் கரோ. வந்துடுறேன். மாமா! நான் வந்துக்கிட்டு இருக்கேன். கதவை திறந்து வைங்க மாமா. ஸ்டாண்ட் அப்லாம் வேண்டாண்டி தங்கம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ்ல பார்த்துக்கலாம். வாங்க வாங்க டீ மயில் டீ. வெயிட் ஃபார் யூ. வந்துட்டு சிவராம். நல்லா பாலு வந்து பாருங்க பாலு. ப்ளீஸ் வா. மாமி மாமா வருவாளா? கைஸ் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுயா. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கால் வேற வலிக்குது, ஒரே இடத்துல இருந்து உட்காரவே முடியல. சீக்கிரம் ஜல்தி ஆகும். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. யூ ஆர் ரீடிங் சூப்பர். அப்படியா? ரெசிபி. அப்புறம் தண்ணி குடிச்சிங்களா? அதான் அவுட் கம்மின்னு கேட்குறான். யாரு? அப்படி போகுதா கதை? யூரின் பேக். பரவாயில்ல, அவனாவது யூரின் பேக் தான் கேட்டான். ஒவ்வொருத்தவன் அதையே கேட்பாங்க. செல்லம் செல்லம் செல்லம், சீக்கிரம் வாங்கடி என் தங்கம். டைம் ஹோகையா. அரைக்குறை ஹிந்தி நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ரெஸ்பாண்டா. எங்கடா அது? செம்ம கட்டணி. செம்ம கட்டணம்னு ஒரு சாங் ஞாபகம் வருது. அது என்ன, அன்ஷிகா சாங் ஒன்று வருமே, இது அது என்னடா, நம்ம விஜய் சாரும் ஹன்ஷிகா மோட்டுவானி ஒரு சாங் ஆடுவாங்களே புலி படத்தில். அந்த சாங் பேர் சொல்லுங்கள். ஐயோ, நான் பிடிச்சா தங்க மாட்டா. அந்த சாங் எப்படி வரும்? டக்குன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. அது யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் லைனும் தெரியல. அது எப்படி பாடணுங்கிறத மறந்துட்டேன். அஜித் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டைம் ஆகுது. ஆஹாஹாஹாஹா, டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நேதாஜி எங்கே பார்த்தீங்க? நேதாஜி செட்டியார் கடையில் பார்த்தீங்களா? டீ மார்ட்டில் பார்த்தீங்களா? போத்தீஸில் பார்த்தீங்களா? நான் போகிற 3 இடம், அது ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அதை விட்டீங்கன்னா பாத்திர கடையில் நிற்பேன். பாத்திரத்தை வாரி குமிச்சிக்கிட்டு கிடக்குறேன். என் வீட்டுக்காரர் திட்டுன்னு திட்டுறாரு. இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஷெல்ஃபே கிடையாது. தட்டை தூக்கிடுறேன். பேஷனை பார்த்தா இப்போ சொல்லிட்டேன் ஹாட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு. அதுவும் மூடி கண்ணாடி போட்டது தான் வாங்கணும் அப்படின்னு. பீங்கான் தட்டு வாங்கணும். ரொம்ப வருஷம் ஆகுது. ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே நான் பீங்கான் தட்டில் தான் சாப்பிடுவேன். நான் வீடு ஷிஃப்ட் ஆகி மாறினதுனால உடஞ்சிருமோ, அபசகுனம் ஆகிடுமோன்ட்டு அதை நான் நிறைய வச்சுருக்கேன். டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்கேன். அங்கேருந்து தூக்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பாத்திரக்கடை, துணிக்கடை, ஃபேன்சி ஸ்டோர். அது கூட நான் சின்ன ஃபேன்சி ஸ்டோரில் நிற்க மாட்டேன். ஏன்னா அங்கே ஒரு பொருள் இருக்கும் இல்லைன்றதுனால நாங்கள் போகிறது கிடையாது. அடுத்தது செட்டியார் கடை. இந்த 3 கடையில் வேணால் என்னை நீங்கள் பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 3 முறை பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிடுவேன். வந்துட்டேன். எழுந்து நில்லுங்க. ஏங்க, எழுந்து நின்னா பல்லானதெல்லாம் தெரியுங்க. மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. பார்த்தீங்களா, லேசாக கேமரா தூக்குன உடனே பாதை தெரியுது.
இல்லை அலுமினிய தட்டோட பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, அது நீங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் கண்ணாடியில் அப்படியே அங்கே போய் நின்றுட்டு கண்ணாடி இப்போ பார்த்துருப்பீங்க. அதான் போல இருக்குது. சப்போஸ் யாராவது உங்கள் ஒய்ஃபாக இருக்க போகிறாங்க, எதுக்கு நல்லா நோட் பண்ணுங்க. மஞ்ச நத்தி மரத்துக்கட்டை மஞ்ச நத்தி மரத்துக்கட்டை மையா வச்சு மயக்க போட்ட நாட்டுக்கட்டை தவிட்டுக்கட்டை ரெண்டும் சேர்ந்த செம்ம கட்டை கயிறு 2 உருட்டுக்கட்டை காலு 2 வெட்ட வெட்ட கண்ணு 2 கொட்டை கொட்டை அப்புறம் எதுக்கு வடிக்கிட்ட சூரியனே தேவையெல்லாம் விட்டுட்டலாமா திருப்பாச்சி அருவால தித்திடலாமா எச்சில்லா 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 சில்லா சில்லா எச்சில்லா 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 சில்லா சில்லா ஆ ஆ ஆ ஆ லிரிக்ஸ் எடுத்து கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் லிரிக்ஸ் தப்பாக தானே பாடியிருக்கேன். மணி எங்கே இருக்கு? கோவிலில் இருக்கு. அது சில்லாக்ஸ் பேபி. யூ ஆர் சிங் வெரி நைஸ் அண்ட் நைஸ் வாய்ஸ் சிபின். தேங்க்யூ. சங்கர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, 1 மணி நேரத்தில் மெம்பர்ஷிப் முடிகிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் குட் நைட் மேடம். மணிகண்டா நிலா, நீங்கள் சினி ஃபீல்டுக்கு போனால் பல ஆக்ட்ரஸ்க்கு மார்க்கெட் போயிடுமா? ஏங்க இல்லாததை சொல்லி பொருளையை கிளப்புறீங்க. எல்லாம் கிண்டலுக்கு வருவானுங்க. ஏற்கனவே பாதி பேர் ஆண்டிங்கிறான் கிளவிங்கிறான், இதில் வேற ஏங்க இந்த வயசில் சினி ஃபீல்டுக்கு போனால் என்ன ஆகுறது அப்படிம்பாங்க. சாரி கதிர், நோ லைவ் மீட். தங்கோ ஐயோ மில்டன் வரானுங்க குமிஞ்சிக்கிட்டு வரானுங்க. அப்படி என்னதான் போட்டு வச்சிருக்காரு நம்ம தலைவர். தலைவரே, என்னையும் வேலையை பார்த்து விட்டுட்டீங்களா? நான் என்ன பண்ணேன்? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா. சினிமா இப்போ யாரும் இல்லை. சினிமாவில் யாருமே எனக்கு இப்போ பிடிக்கிறதே இல்லை. ஹீரோயின் பேர் தெரில, ஹீரோயின் யாரும் தெரில, ஹீரோ யாருன்னே தெரியல. சுத்தமாக எனக்கு யாருடைய முகம் இப்போல்லாம் தெரியல. ஷங்கர், உங்கள் மாஸ்கை எடுங்க, ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு அலுமினியம் சொம்பா? நானா? செல்லம் ஜாயின் ஆகலை. அச்சோ, சரி விடுடா, ஃப்ரீ டைமில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, ஒன்றும் அவசரம் இல்லை. நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் யூ. நானா? தேங்க்யூ. இந்த வார்த்தையை கேட்குறதுக்கே ஒரு வரம் வேணும். தேங்க்யூ காட். நீங்கள் என்னை ஆக்ட்ரஸாக ஆக்கி பார்க்கல, அதனால் இந்த சொல்லி இன்றைக்கி என் காதில் விழுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி. ப்ளீஸ் மதர் நேம் சொல்லுங்கள். போதும், ஸ்டார்ட். சரி ஓகே, மீண்டும் சந்திப்போம். சிற்பி 92 டிகிரி வெஸ்ட். நம்ம யூடியூப்பில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். இப்போ நம்ம சில்வர் லைவை ஸ்டார்ட் பண்ணலாம். சில்வர் யாருமே ஜாயின் பண்ணலாம், அதனால் நம்ம பிளாட்டினம் ஜாயின் பண்ணிடலாம். பிளாட்டினம் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? செல்லம், தேங்க்யூ. இது வரைக்கும் லைவில் உட்காந்து மெனக்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ண என்னுடைய அழகான உள்ளங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். பாப்ஸ் குட் நைட். மோனி குட் நைட். சரோ குட் நைட். தலைமச்சான் குட் நைட். ஷங்கர், சாமி மச்சான், எல்லாருக்கும் குட் நைட். சப்போர்ட் பண்ண அழகிய உள்ளங்களுக்கு வாங்க நம்ம கோல்ட் ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம்.